This is Narpavi Easy Learning Computer Science. இன்னைக்கு 12th standard Computer Scienceல Chapter 9 பார்க்க போகிறோம். Listed Tuple Set Dictionary. இதில் செட்டை பற்றி கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். இது ஒரு கம்ப்ளீட் கைட், கம்ப்ளீட் மெட்டீரியல்னு சொல்லலாம். இதில் டாபிக் வந்து செட் ஆப்ரேஷன்ஸ் பார்க்க போகிறோம். இது இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின். எக்ஸ்பிளைன் தி வேரியஸ் செட் ஆப்ரேஷன்ஸ் இன் டீட்டெயில் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ நிறைய கவர்மெண்ட் கொஷின் பேப்பரில் ரிப்பீட் ஆன கொஷின் இது. அதே சமயத்தில் லாஸ்ட் இயர் பப்ளிக் எக்ஸாமில் கூட கேட்ட கொஷின் இது. ரொம்ப ஈஸி அண்ட் மோர் இன்ட்ரெஸ்டிங் டாபிக் இது. அதுலேயே நம்ம ப்ரோக்ராமை மொபைல் ஃபோனில் ரன் பண்ணி பார்க்க போகிறோம். எஸ், லெட் அஸ் ஸ்டார்ட். செட். முதல்ல செட்டுன்னு என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். நம்ம 10th ஸ்டாண்டர்டில் நீங்கள் படிச்சிருப்பீங்க செட் தியரி, செட் அப்படின்லாம். ஸோ செட் அப்படின்னு சொன்னாவே வந்து ஃப்ளவர் பிரேசஸில் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இருக்கும், அதான் செட்டுன்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கும் அது. ஸோ இதில் செட் ஆப்ரேஷன்ஸ் அப்படி பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் நமக்கு 4 ஆப்ரேஷன்ஸ் இருக்குது. நம்பர் 1 வந்துட்டு யூனியன், நம்பர் 2 இன்டர்செக்ஷன், நம்பர் 3 டிஃப்ரென்ஸ், நம்பர் 4 சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ். இந்த 4 செட் ஆப்ரேஷன், தென் அதோடைய கரஸ்பாண்டிங் சிம்பிள்ஸ் அண்ட் தென் கரஸ்பாண்டிங் டயக்ராம். இதை நம்ம ஞாபகத்தில் வச்சுட்டாவே பாதி கொஷின் படித்த மாதிரி. ஸோ இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரிமைனிங் நம்ம ஈஸியாகவே லேர்ன் பண்ணிக்கலாம். இதில் ஃபஸ்ட்டு ஒவ்வொன்றா பார்க்கலாம். யூனியன் ஆப்ரேஷன் பார்த்தீங்கன்னா அதுக்கு சிம்பிள் வந்து பைப் சிம்பிள். ஸோ பைப் சிம்பிள் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு கோடு ஸ்ட்ரைட்டாக இருக்கும். இந்த இங்கே மென்ஷன் பண்ணி காமிச்சிருக்கேன் இல்லையா, இதுதான் பைப் சிம்பிள். கீபோர்டில் அந்த சிம்பிள் இருக்கும். அண்ட் தென் இன்டர்செக்ஷன். இன்டர்செக்ஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணுற சிம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ஆம்பர்சன் சிம்பிள். அடுத்தது டிஃப்ரென்ஸ்க்கு வந்து மைனஸ் சிம்பிள் டிஃப்ரென்ஸ்க்கு யூஸ் பண்ணுறோம். அண்ட் தென் சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ்க்கு வந்து கேரட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பவருக்கு நம்ம யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணுவோம். அந்த கேரட் சிம்பிள் தான் சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சிம்பிள்ஸ். இந்த 4 சிம்பிள்ஸும் கண்டிப்பாக நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா இதுதான் நம்ம ப்ரோக்ராம் பண்ணுறப்ப அப்ளை பண்ணுவோம். அடுத்து டயக்ராம் பார்க்கலாம். ஸோ யூனியனுக்கு டயக்ராம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம 10th ஸ்டாண்டர்டில் வந்துட்டு லேர்ன் பண்ணியிருப்போம். இதில் செட் ஏ, செட் பின்னு சொல்லிட்டு 2 செட் எடுத்துக்கிறோம். யூனியன் பண்ணும்போது செட் ஏல உள்ள எலிமெண்ட்ஸையும் செட் பியில் உள்ள எலிமெண்ட்ஸையும் சேர்த்து, தட் இஸ் ஜாயின் பண்ணி மொத்தமாக எல்லா எலிமெண்ட்ஸும் எழுதிடுவோம். அதுதான் டயக்ராமில் வந்து காமிச்சிருக்கிறது ஷேட் பண்ணி. ஸோ ஷேட் பண்ணுறதுல ஏ ஃபுல்லாக கவர் ஆகிடுச்சு செட் ஏ, அண்ட் தென் செட் பி ஃபுல்லாக கவர் ஆகிடுச்சு. அப்போ செட் பியில் உள்ள எலிமெண்ட்ஸும் கிடைக்கும், செட் ஏல உள்ள எலிமெண்ட்ஸும் கிடைக்கும். எந்த எலிமெண்ட்டும் ஒமிட் ஆகாது. யூனியன் அப்படின்னா ஜாயிண்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். சிம்பிள் வந்துட்டு பைப் சிம்பிள். அடுத்து இன்டர்செக்ஷனுக்கு போயிடலாம். இன்டர்செக்ஷன் வந்து ஆம்பர்சன் சிம்பிள் பார்த்தோம் நம்ம. இது என்ன அப்படின்னா 2 செட்டு, அந்த ஏ செட் ஏவும் செட் பியும் வந்துட்டு எந்த எலிமெண்ட்டு காமனாக இருக்கோ 2 செட்லேயும் காமனாக இருக்கிற எலிமெண்ட்ஸை மட்டும் இந்த செட் ஆப்ரேஷன் பண்ணும். ஸோ காமனாக இருக்கிறத மட்டும் தான் எடுத்துக்கும். ஸோ ஷேடட் போர்ஷன் பார்த்தீங்கன்னா ஏக்கும் பிக்கும் நடுவில் இருக்கிற போர்ஷன் இருக்கு இல்லையா, இது தான் இன்டர்செக்ஷன் பண்ணி கிடைக்கிற ஆன்சர் நமக்கு. நெக்ஸ்ட்டு செட் ஆப்ரேஷன் டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். டிஃப்ரென்ஸ் அப்படிங்கும்போது சிம்பிள் வந்து மைனஸ் யூஸ் பண்ணுறோம். இது என்ன பண்ணோம் அப்படின்னா ஏ மைனஸ் பி, தட் இஸ் செட் ஏ மைனஸ் செட் பி. அப்படின்னா ஏ செட் ஏலேருந்து மைனஸ் பண்ணது செட் பியை, அப்போ பியில் இருக்கிறத ரிமூவ் பண்ணுது. மைனஸ் அப்படின்னா ரிமூவ்னு அர்த்தம். அப்போ செட் ஏ மட்டும் தான் கன்சிடர் பண்ணிக்குவோம். அதில் செட் ஏல பியில் இருக்கிற எலிமெண்ட்ஸ் ஏதாச்சும் ஏல ப்ரெசண்ட் ஆகிருந்துச்சு அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணிடுவோம். அப்போ ஏல மட்டும்தான் இருக்கணும், கண்டிப்பாக அந்த எலிமெண்ட்ஸ் பியில் இருக்கக்கூடாது. ஸோ பியோட எலிமெண்ட்ஸ் ப்ரெசண்ட்டாக இருந்துச்சு ஏல அப்படின்னா கம்ப்ளீட்டாக அதை ரிமூவ் பண்ணிவிட்டு செட் ஏவை மட்டும் நம்ம வந்துட்டு அவுட்புட் பண்ணுவோம். இதுதான் வந்துட்டு டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டயக்ராமில் கிளியராகவே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு செட் டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ்னால் ரொம்ப சிம்பிள். 2 செட்லையும் காமனாக இருக்கிற எலிமெண்ட்ஸை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் உள்ள எலிமெண்ட்ஸை தான் அவுட்புட்டாக காமிக்கும். தட் இஸ் செட் ஏலையும் செட் பிலையும் ப்ரெசென்ட் ஆகியிருக்கிற பேலன்ஸ் எலிமெண்ட்டு. இந்த எல்லா செட் ஆப்ரேஷன்ஸையும் குமுலேட்டிவாக ஒரே பேஜில் டிஸ்பிளேல காமிச்சிருக்கேன். தட் இஸ் 1 2 3 4. ஃபஸ்ட்டு வந்து யூனியனுக்கு வந்து எப்படி நம்ம ப்ரோக்ராமில் அப்ளை பண்ணணும் அப்படின்னா செட் ஏ பைப் சிம்பிள் செட் பி. ஸோ பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் பிரிண்ட் ஆஃப் போட்டுட்டு இந்த செட் ஏ பைப் சிம்பிள் செட் பின்னு போட்டோம் அப்படின்னா தென் நம்ம பார்த்த கான்செப்ட், தட் இஸ் ஏ பி யூனியன் பண்ணி ஜாயின் பண்ணி எல்லா எலிமெண்ட்ஸும் டிஸ்பிளேல வந்துடும். அண்ட் செகண்டில் பார்த்தீங்கன்னா இன்டர்செக்ஷனுக்கு வந்துட்டு ஆம்பர்சன் யூஸ் பண்ணுறோம். ஸோ பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் செட் ஏ ஆம்பர்சன் செட் பி கொடுத்துட்டோம் அப்படின்னா எது காமனாக இருக்கிற எலிமெண்ட்ஸ் மட்டும் நமக்கு அவுட்புட்டில் கிடைக்கும். அண்ட் தென் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் செட் ஏ மைனஸ், ஸோ மைனஸ் அப்படிங்கும் டிஃப்ரென்ஸ் ஆப்ரேஷன்.
மைனஸ் செட் பி கொடுத்தோம் அப்படின்னா செட் ஏவை மட்டும் கன்சிடர் பண்ணிக்கும். அதில் ஏதாவது பியோட எலிமெண்ட்ஸ் ப்ரெசென்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா அது வராது. இதுதான் வந்து செட்டு தட் இஸ் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கேரட் சிம்பிள் யூஸ் பண்ணுறோம். பிரிண்ட் சிம்பிளில் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் செட் ஏ கேரட் செட் பி கொடுத்தோம் அப்படின்னா இந்த ரெண்டு செட்டுக்கும் காமனாக இருக்கிற எலிமெண்ட்ஸை மட்டும் விட்டுட்டு பேலன்ஸ் ரிமைனிங் எலிமெண்ட்ஸ் வந்து நமக்கு அவுட்புட்டில் கிடச்சிரும். ஸோ இப்படி தான் வந்து செட் ஆப்ரேஷன் நம்ம ஒர்க் பண்ணணும். இப்போ நம்ம புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம புக்கில் பார்த்துடலாம். செட் ஆப்ரேஷன் Python supports the set operations such as union, intersection, difference, symmetric difference கொடுத்துருக்காங்க. Then unionக்கு definition கொடுத்துருக்காங்க பாருங்கள். It includes all the elements from 2 or more sets அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது 2 or more setsல உள்ள எலிமெண்ட்ஸை வந்துட்டு இன்க்ளூட் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் எக்ஸாம்பிள் பாருங்கள். செட் ஏ செட் ஏல வந்து 2 4 6 8ன்னு சொல்லிட்டு ஒரு செட்டில் வேல்யூ ஸ்டோர் பண்ணிக்கிறாங்க. அண்ட் தென் செட் பியில் பார்த்தீங்கன்னா ஏபிசிடி ஸோ சிங்கிள் கோட்ஸில் கொடுத்துருக்காங்க லெட்டர் அப்படிங்கிறதுனால. ஸோ 2 செட் எடுத்துட்டாங்க. இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா யூஸ் செட் அப்படி சொல்லிட்டு தேர்ட் செட் நேம் கொடுத்துட்டு அதில் வந்துட்டு செட் ஏ பைப் சிம்பிள் செட் பின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பைப் சிம்பிள் அப்படிங்கிறது தான் இங்கே யூனியனுக்குள்ள சிம்பிள் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். அதை கொடுத்துட்டாங்க. அண்ட் தென் பிரிண்ட் வந்துட்டு செட் யூ கொடுத்தாங்க அப்படின்னா ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக 2 இதுலேயும் சேர்த்து வந்து 2 செட்டில் உள்ள எலிமெண்ட்ஸ் சேர்த்து நமக்கு ஆன்சரில் கிடச்சிருக்கு. தட் இஸ் 2 4 6 8 DBCA அப்படின்னு கிடச்சிருக்கு. இதை நம்ம இன்னொரு மெத்தடில் எழுதலாம். தட் இஸ் வேர்ட்ஸில் எழுதலாம். இந்த பைப் சிம்பிள் இருக்கு இல்லையா, அந்த பைப் சிம்பிளுக்கு பதிலாக செட் ஏ டாட் யூனியன் ஆஃப் செட் பி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த வேர்ட்ஸில் கூட எழுதலாம். ஸோ சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணலாம், இல்லை வேர்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். சிம்பிள்ஸ் அப்படின்னா பைப் சிம்பிள், வேர்ட்ஸ் அப்படின்னா டாட் யூனியன் ஆஃப் செட் பி அப்படின்னு கொடுக்கணும். ஸோ நம்ம ஆன்சரில் பாருங்கள். ஆன்சரில் வந்துட்டு நம்ம ரெண்டுக்குமே அப்ளை பண்ணி பார்க்குறோம். மேலே கொடுத்துருக்கிறது சாதாரண சிம்பிள் வச்சு அண்ட் தென் கீழே உள்ளது டாட் யூனியன் ஆஃப் அப்படின்னு வேர்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா சேம் அவுட்புட் தான் கிடச்சிருக்கு. ஸோ இது கொஞ்சம் நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணுறோம். தட் இஸ் 2 அப்படிங்கிறத நம்ம செகண்ட் செட்லேயும் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ எதுக்காண்டி அப்படின்னாக்கா காமன் எலிமெண்ட்ஸ் வந்துச்சுன்னு அப்படின்னாக்கா 2 செட்லேயும் காமனாக தட் இஸ் எலிமெண்ட் டூப்ளிகேட் ஆனிச்சு அப்படின்னா என்ன கிடைக்கும் அப்படின்னு செக் பண்ணுறதுக்காண்டி. ஸோ யூனியன் பொறுத்த வரைக்கும் டூப்ளிகேட் இருந்துச்சு அப்படின்னா 2 வாட்டி பிரிண்ட் பண்ணாது, ஜஸ்ட் ஒரு வாட்டி தான் பிரிண்ட் பண்ணும். அந்த எக்ஸாம்பிள் அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம கிளியராக வந்து கன்ஃபார்ம் பண்ணிடலாம். அவுட்புட்டில் பாருங்கள் 2 அப்படிங்கிறது ஒரு டைம் மட்டும் தான் பிரிண்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் இன்டர்செக்ஷன் டெஃபினேஷன் வந்துட்டு இன்க்ளூட்ஸ் காமன் எலிமெண்ட்ஸ் இன் 2 செட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஆப்ரேட்டர் வந்து என்ன யூஸ் பண்ணுறோன்னா ஆம்பர்சண்ட் இஸ் யூஸ் டு இன்டர்செக்ட் 2 செட்டு. அண்ட் தென் ஃபங்க்ஷன்னு பார்த்தோம் அப்படின்னா என்ன ஃபங்க்ஷன்னா இன்டர்செக்ஷன் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுறோம். ஸோ யூனியனில் வந்து யூனியன் ஆஃப் அப்படின்னு யூஸ் பண்ணோம். இதில் வந்துட்டு இன்டர்செக்ஷன் ஆஃப் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம். எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்க்கலாம். ஸோ இந்த ப்ரோக்ராமில் செட் ஏ செட் பி செட் அண்டர்ஸ்கோர் ஏன்னு இருக்கு இல்லையா, நீங்கள் அதெல்லாம் கன்சிடர் பண்ணாதீங்க. நம்ம செட் ஏ அப்படின்னு நம்ம டைப் பண்ணிக்கலாம். தென் செட் பி அப்படின்னு பண்ணிக்கலாம். ஆன்சருக்கு வந்து செட் சி அப்படின்னு கொடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா A2 4D அப்படின்னு சொல்லிட்டு ஏ செட்டில் ஸ்டோர் பண்ணுறோம். அண்ட் தென் செட் பியில் வந்துட்டு அகைன் ஏவும் டியும் காமனாக வர மாதிரி ABCD அப்படின்னு ஸ்டோர் பண்ணிக்கிறோம். அண்ட் தென் இப்போ வந்து செட் C ஈக்குவல் டு செட் ஏ இங்கே தான் அப்ளை பண்ணுறோம். ஆம்பர்சன் செட் பி அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு காமனாக இருக்கிறது இங்கே ஏவும் டியும் தான். ஏவும் டியும் மட்டும் எடுத்துகிட்டு செட் சியில் ஸ்டோர் பண்ணிக்கும். நம்ம அந்த செட் சியை வந்து பிரிண்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஏடி அவுட்புட்டில் கிடைக்கும். ஸோ இது ஒரு மெத்தடு. அப்படியே நம்ம ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி வேர்ட்ஸில் எழுதலாம்னு சொல்லி பார்த்தோம். இங்கே என்ன வேர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாட் இன்டர்செக்ஷன் ஆஃப் அப்படின்னு கொடுக்கணும். தட் இஸ் செட் ஏ டாட் இன்டர்செக்ஷன் ஆஃப் செட் பி அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா சேம் ஆன்சர் வந்து நமக்கு அவுட்புட்டில் ஏடி அப்படிங்கிறது கிடச்சிரும். ஸோ எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்குறோம். 2 மெத்தடுமே யூஸ் பண்ணுறோம். ஸோ மேலே உள்ளது வந்துட்டு சிம்பிள் யூஸ் பண்ணி பண்ணுறோம், கீழே வந்துட்டு டாட் இன்டர்செக்ஷன் ஆஃப் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி பண்ணுறோம். ஸோ 2 மெத்தட்லேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆன்சர் வந்துட்டு ரெக்கையர்ட் ஆன்சர் ஏடி அப்படிங்கிறது கிடச்சிருச்சு. காமன் எலிமெண்ட்ஸ் இப்படி தான் இன்டர்செக்ஷன் வந்துட்டு ஒர்க் பண்ணணும் பைத்தான் பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். டெஃபினேஷன் it includes all the elements that are present in first set but not in the second set. அதாவது ஃபஸ்ட்டு செட்டில் உள்ள எலிமெண்ட்ஸை மட்டும் கன்சிடர் பண்ணும். அதில் பி எலிமெண்ட் இருந்துச்சு அப்படின்னா அது ரிமூவ் பண்ணிடும். இதுக்கு சிம்பிள் வந்துட்டு மைனஸ் யூஸ் பண்ணுறோம். ஃபங்க்ஷன் வந்து டிஃப்ரென்ஸ் ஆஃப் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். ஸோ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். செட் ஏல வந்துட்டு A2 4D 4 எலிமெண்ட் ஸ்டோர் பண்ணிக்கிறோம். செட் பியில் வந்துட்டு அகைன்
பிசிடின்னு ஸ்டோர் பண்ணிக்கிறோம். ஸோ நம்ம செட் சியில் வந்து செட் ஏ மைனஸ் செட் பின்னு கொடுக்குறோம். ஸோ என்ன மீனிங் அப்படின்னா இதில் வந்துட்டு செட் ஏவை மட்டும் தான் பிரிண்ட் பண்ண போகுது. அதில் பியோட எலிமெண்ட்ஸ் ஏதாவது இருந்துச்சு, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏவும் டியும் வந்து பியில் இருக்கிற எலிமெண்ட்டு, ஸோ அதை ரிமூவ் பண்ணிடும். பேலன்ஸ் இருக்குதுன்னா 2 4 தான், அதை வந்து பிரிண்ட் பண்ணிடும். ஸோ இதுதான் வந்துட்டு டிஃப்ரென்ஸு. நெக்ஸ்ட்டு வந்து இதையே வந்து நம்ம ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியும் பண்ணலாம். டாட் டிஃப்ரென்ஸ் ஆஃப் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி சேம் ஆன்சர் கிடைக்கும். ஸோ எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். மொபைல் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம பேரலாக வந்து ரெண்டுமே நான் அப்ளை பண்ணியிருக்கேன். மேலே வந்து சிம்பிள், கீழே வந்துட்டு டிஃப்ரென்ஸ் ஆஃப் அப்படிங்கிற ஃபங்க்ஷன். ஸோ எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்குறோம். ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2 4 அப்படின்னு கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட் செட் ஆப்ரேஷன் வந்து சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். ஸோ டெஃபினேஷன் வந்துட்டு இட் இன்க்ளூட்ஸ் ஆல் த எலிமெண்ட் தட் ஆர் இன் 2 sets பட் நாட் தி ஒன் தட் ஆர் காமன் இன் 2 sets. அதாவது காமனாக இருக்கிறத எடுக்காது, விட்டுடும். பேலன்ஸ் ரிமைனிங் எலிமெண்ட்ஸை வந்து கன்சிடர் பண்ணிக்கும் அப்படின்னு டெஃபினிஷன். சிம்பிள் வந்து கேரட் சிம்பிள் யூஸ் பண்ணுறோம். தென் ஃபங்க்ஷன் வந்து சிமெட்ரிக் அண்டர்ஸ்கோர் டிஃப்ரென்ஸ் ஆஃப் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்க்கலாம். இதில் செட்டில் ஏல வந்து A24Dன்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறோம். செட் பியில் ABCDன்னு எடுத்துக்கிறோம். இல்லை காமனாக உள்ள எலிமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஏவும் டியும், ஸோ அதை விட்டுடும். பேலன்ஸ் இருக்குது அப்படின்னாக்கா 2 4 ஏல இருக்குது, அண்ட் தென் பிசி பியில் செட் பியில் இருக்குது. ஸோ இந்த 4 எலிமெண்ட்டை கன்சிடர் பண்ணிக்கும். ஸோ நம்ம தேர்ட் லைனில் வந்து செட் சி ஈக்குவல் டு செட் ஏ கேரட் சிம்பிள் செட் பி கொடுக்குறோம். ஸோ அதை பிரிண்ட் பண்ணி பார்த்தோன்னா ஆன்சர் வந்து நமக்கு 2 4 பிசி அப்படின்னு கிடச்சிரும். ஸோ இதே ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்போது டாட் சிமெட்ரிக் அண்டர்ஸ்கோர் டிஃப்ரென்ஸ் ஆஃப் அப்படின்னு கொடுத்துட்டு பண்ணாலும் சேம் ஆன்சர் கிடைக்கும். ஸோ இப்படி தான் வந்து சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கணும். ஸோ ரன் பண்ணி பார்க்குறோம், நமக்கு சேம் ஆன்சர் கிடச்சிருச்சு. செட் வந்து கண்டிப்பாக புரிஞ்சிருக்கோன்னு நம்புகிறேன். வீடியோஸை கண்டினியூஸாக பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.